ஹாய் ஹலோ எவ்ரிவன். ரஷ்யா ஒரு மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை உக்ரைன் மீது நடத்தியிருக்கிறாங்க. அதை உக்ரைன் இன்டர்செப்ட் பண்ணாங்களா என்னன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு இறங்கி வந்த ஹமாஸ் காங்கிரஸ் அனுமதி இல்லாம முழுக்க தன் பவரை கொண்டு பைடன் மீண்டும் இஸ்ரேலுக்கு உதவி வழங்கியிருக்காரு. ஒரு முக்கியமான கைதியை இந்தியாவுக்கு எக்ஸ்ட்ராடேட் பண்ண பாகிஸ்தான் மறுத்திருக்காங்க. வருஷத்தின் கடைசி நாள் எல்லாமே சூப்பர் நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மிஸ் பண்ணாமல் முழுசாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. விஷ் யூ வெரி ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி நியூ இயர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆயுதம் அறிவோம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நம்ம சேனலில் டிஃபென்ஸ் நியூஸ், டிஃபென்ஸ் வெப்பன்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் குளோபல் நியூஸ் இது டிஸ்கஸ் பண்ணி போடுவோம். ஸோ இதில் ஆர்வமுள்ள நேயர்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மூலமாக நீங்கள் உலக நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். வருஷ கடைசிக்கு வந்தாச்சு. போகிற போக்கில் தரமான சம்பவத்தை நடத்திட்டு போயிடலாம் அப்படின்னு ஏதாச்சும் ரஷ்யா நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. டிசம்பர் 29 வெள்ளிக்கிழமை இரவு பயங்கரமான ஒரு வான்வழி தாக்குதலை உக்ரைன் மீது நடத்தப்பட்டிருக்கு ரஷ்யாவால். இந்த வான்வழி தாக்குதலுக்கு ரஷ்யா 87 க்ரூஸ் மிசைல் மற்றும் 27 ட்ரோன்களுக்கு மொத்தம் 158 ஏரியல் வெப்பன்ஸை கொண்டு ஒரு பயங்கரமான அட்டாக்கை உக்ரைன் மீது நடத்தியிருக்கிறாங்க. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பல இழப்புகளை உக்ரைனுக்கு இந்த அட்டாக் தந்திருக்கு. இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னன்னா KH-22 ஸ்ட்ராம்ங்கிற க்ரூஸ் மிசைல் அண்ட் அதோட அப்டேட்டட் வெர்ஷன் ஆன KH-32 சூப்பர் சோனிக் க்ரூஸ் மிசைலும் ஏவப்பட்டிருக்கு. இதில் எந்த ஒரு மிசைலையும் உக்ரைனின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமால் இன்டர்செப்ட் பண்ண முடியல அப்படிங்கிறது நம்ம குறிப்பிட வேண்டியது. ஏன்னா உக்ரைனிடம் ஜெர்மனியின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அமெரிக்காவின் ஏர் டிஃபென்ஸ் அண்ட் பிரிட்டனின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அண்ட் மிசைல்னு பல நாட்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது. ஆனால் இதையெல்லாம் ரஷ்யாவின் ஒரு மிசைலை கூட, இந்த KH-32 அண்ட் KH-22 ஒரு மிசைலை கூட தடுத்து நிறுத்தலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதற்கான காரணமாக இதை பற்றி உக்ரைனின் தரப்பு சொல்வது என்னன்னா 158 லான்ச்சஸ் சைமல்டேனஸாக உக்ரைனின் பல பகுதிகளை குறிவச்சு ஏவப்பட்டது. இந்த லான்ச்சஸில் KH-22 அண்ட் 32 தான் சேலஞ்சிங்காக இருந்ததுன்னு ஈவன் பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னால கூட இதை இன்டர்செப்ட் பண்ண முடியல அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இதற்கான காரணம் ஏன் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கான காரணமாக இந்த KH-22 அண்ட் 32 மிசைலின் வேகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வான்வழி தாக்குதல் உக்ரைனின் பல பகுதிகளையும் குறிவச்சு அழிச்சிருக்கு. நிப்ரோ, கர்கிவ், ஒடிசா, டிகு, ஈவன் உக்ரைனின் தலைநகரம் கியூ மேலேயும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இது கூட பல ஃப்ரண்ட்லைனையும் குறிவச்சு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆஸ் ஏ ரிசல்ட் 31 பேர் இறந்திருக்காங்க. 150க்கும் மேற்பட்ட மக்கள் படுகாயம் அடைந்திருக்காங்க. இதில் ஒரு நோட்டபிள் சென்டென்ஸ் என்னன்னா, ரஷ்யா ஏவிய ஒரு மிசைல் போலாந்து ஏர்ஸ்பேஸ்குள்ளேயும் நுழைஞ்சிருக்கு. இதை போலாண்டும் உறுதி செஞ்சிருக்கிறாங்க. இந்த அட்டாக்கை பற்றி ரஷ்யன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லும்போது, கடைசி 7 நாட்கள் 23 இருந்து 29ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் 50 குரூப் ஸ்ட்ரைக் அண்ட் ஒரு மேசிவ் ஸ்ட்ரைக் நடத்தியிருக்கிறோம். இந்த 7 நாட்களில் உக்ரைனின் மிலிட்ரி இண்டஸ்ட்ரீஸ், ஏர்பேசஸ், அர்சனல்ஸ், மியூனிஷன் டெபாட்ஸ், அன்மேன்ட் போட்ஸ், வெப்பன்ஸ் அண்ட் ஃபியூயல் ஃபார் மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ், ஃப்ரண்ட்லைன் அண்ட் ஃபாரின் மெர்சனரி ஃபார் உக்ரைன் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ரஷ்ய தரப்பு கிளைம் பண்ணியிருக்கு. பட் கடைசியாக 158 ஏரியல் வெப்பன்ஸை கொண்டு நடத்தப்பட்ட தாக்குதல் உக்ரைனுக்கு பேரிழப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதை உக்ரைனும் மறுக்கல ஃப்ரெண்ட்ஸ். த லாஸ்ட் ப்ளோ இஸ் பிக் ப்ளோ பை ரஷ்யா. ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் சார்பாக 15 ஹைமார்ஸ் மற்றும் 15 ஓல்கா ராக்கெட்ஸ், 3 HA-6 மிசைல்ஸ் அண்ட் 35 ட்ரோன்ஸ் ஏவப்பட்டது. இதையெல்லாம் ரஷ்யாவின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அழைச்சிருப்பதா ரஷ்யாவின் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தரப்பு சொல்லியிருக்கு. பிரிட்டன் சுமார் 200 புதிய ஏர் டிஃபென்ஸ் மிசைலை உக்ரைனுக்கு தரவிருப்பதா அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த அறிவிப்பு இந்த மேசிவான 158 ஏரியல் டார்கெட் நடத்தின ஸ்ட்ரைக்கு பிறகு வந்த அறிவிப்பு பிரிட்டனிடம் வந்திருப்பது. ஸோ இது இல்லாமல் இந்த வருஷத்துக்கான உக்ரைனுக்கான கடைசி உதவியை அமெரிக்கா அறிவிச்சிருக்கு. சுமார் $250 மில்லியன் வெப்பன் பேக்கேஜ் தான் அது. இதில் ஆர்ம்ஸ், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஏர் டிஃபென்ஸ் மியூனிஷன்ஸ், ஆன்டி ஆர்மர் மியூனிஷன்ஸ், ஆமினிஷன் ஃபார் ஹை மொபிலிட்டி ஆர்டிலரி ராக்கெட் சிஸ்டம்ஸ், 15 மில்லியன் ரவுண்ட்ஸுக்கும் மேற்பட்ட ஸ்மால் ஆர்ம்ஸ் மியூனிஷன்ஸ் அடங்கும். இந்த பேக்கேஜை நல்லா கவனிச்சிங்கன்னா எந்த புது வகையான வெப்பன்ஸும் கிடையாது, எந்த அட்டாக்கிங் வெப்பன்ஸும் கிடையாது. சிம்பிளி அமெரிக்கா தந்திருக்கிறது எல்லாமே ஆமோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அமெரிக்கா இந்த வருஷத்தின் கடைசி எய்டை உக்ரைனுக்கு தந்த எய்டு. இது $250 மில்லியன் மதிப்பான எய்டு. அடுத்து இஸ்ரேலின் தாக்குதலால் இறந்த காசாவினரின் எண்ணிக்கை 21,500 கடந்து போய்கிட்டு இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் இஸ்ரேல் காசாவுக்கு எதிராக ஜெனோசைட் பண்ணிட்டு இருக்கிறத ஒரு கேஸை ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இதற்கு இஸ்ரேல் தரப்பு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. நாங்கள் காசாவில் இருக்கும் ஹமாஸை தான் அழிச்சிட்டு இருக்கிறோம், அங்கே இருக்கும் மக்களை இல்லை அப்படின்னு பச்சையாக ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறாங்க இஸ்ரேல். அதை எப்படி தான் அவங்க மனசு சொன்னாங்கன்னு தெரியல. கவுண்ட் பாருங்கள், 21,500 மக்கள் இறந்துருக்கிறாங்க. ஆனால் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்து கத்தாரின் தலைமையின் கீழ் ஹமாஸ் எல்லா கட்டுப்பாட்டுக்கும் இணங்கி வந்து அடுத்த ஹாஸ்டேஜ் ஸ்வாப்புக்கும் சீஸ்ஃபயருக்கும் தயாராக இருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கு. இதை கத்தாரும் இஸ்ரேலின் அரசு அதிகாரிகளிடமும் சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு இஸ்ரேலின் ஒரு ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்ததுன்னா,
நாங்கள் கரெக்டான டைரக்ஷனில் தான் பயணிக்கிறோம், அதுதான் இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் எங்களுக்கு காமிக்குது, இது ஒரு பாசிட்டிவ் சைனாக நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு இஸ்ரேல் சார்பாக சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் சீஸ்ஃபயருக்கும் பிரிசனர் ஸ்வாப்புக்கும் என்ன சொல்கிறீங்க, ஹமாஸ் அந்த பக்கம் ஓகே சொல்கிறாங்க அப்படின்னு கத்தார் கேட்ட கேள்விக்கு கமல் பாணியில் இஸ்ரேல் பதில் அளிச்சிருக்கிறாங்க. பட் இஸ்ரேல் அப்படின்னு சொன்னால் கூட இஸ்ரேலில் வளர்ச்சி பிரிசனர் ஸ்வாப்புக்கு அமெரிக்கா கண்டிப்பாக ஒத்துக்க வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது வேறு விஷயம். ஆனால் கண்டிப்பாக இது நடக்கும். ஹமாஸ் அங்கே ஓகே, எல்லா சைடும் ஓகே, இஸ்ரேல் மட்டும் அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னா அமெரிக்கா பிடிச்சி உட்கார வச்சு கையெழுத்து வாங்கிடுவான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பைடன் தன்னோட அதிபர் அதிகாரத்தால் எமர்ஜென்சி வெப்பன் பேக்கேஜ்னு $147.5 மில்லியன் ஆயுதங்கள் இஸ்ரேலுக்கு தரப்படும் அப்படின்னு வெப்பன் பேக்கேஜை பாஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த செய்தியை ஸ்டேட் செக்ரட்டரி ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. இந்த பேக்கேஜ் காங்கிரஸின் கன்சர்ன் மற்றும் அவங்களுடைய சம்மதம் இல்லாமலே வெறும் பைடன் தன்னுடைய அதிபர் அப்படிங்கிற அதிகாரத்தால் பாஸ் ஆன பேக்கேஜ். இந்த மாசத்துல மட்டும் இது மாதிரி நடக்கிறது ரெண்டாவது, அதுவும் இஸ்ரேலுக்கே நடக்கிறது ரெண்டாவது. இது ஒரு குறிப்பிட வேண்டிய விஷயம் ஆச்சுங்களா. அண்ட் இதுக்கு அடுத்த விஷயம் நம்ம எங்கே போகணும்னா நேராக இந்தியாவுக்கு வரலாம். இந்தியாவில் நடந்த 26/11 அட்டாக்கு காரணமாக இருந்த ஹஃபீஸ் சயீதை இந்தியாவிடமே ஒப்படைக்க, அதாவது எக்ஸ்ட்ராடேட் பண்ண நம்ம இந்தியாவின் சார்பாக நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சகம் பாகிஸ்தானுக்கு ஒரு கோரிக்கை வச்சாங்க. தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன், இந்த 26/11 அட்டாக்குங்கிறது நவம்பர் 26, 2008 லக்ஷரி தைபாவின் ஒரு 10 பேரால் இந்தியாவில் ஊடுருவி மும்பையில் நடத்தின அட்டாக். இந்த அட்டாக்ல 166 இந்தியர்கள் கொன்னதும் 300க்கும் மேற்பட்டவங்க இந்த அட்டாக்கால் காயமடைந்தாங்க என்பதும் குறிப்பிட வேண்டியது. ஒரு நைட்மேர், இந்தியாவின் நைட்மேர் அட்டாக் அப்படின்னு சொல்லலாம் இந்த அட்டாக்கு காரணமாக இருந்த ஹஃபீஸ் இப்போ பாகிஸ்தானில் சேஃபாக இருக்கான். அவனை மணி லாண்டரிங் மற்றும் இந்த கேஸுக்காக மீண்டும் ஹஃபீஸை இந்தியாவிடமே எக்ஸ்ட்ராடேட் பண்ணணும், இந்தியாவிடமே ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு இந்தியாவின் வெளியுறவுத்துறை சார்பாக வச்ச கோரிக்கைக்கு இப்போ பாகிஸ்தானின் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ், அவங்களுடைய வெளியுறவுத்துறை மும்தாஸ், அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அப்படியெல்லாம் நாங்கள் எக்ஸ்ட்ராடேட் பண்ண முடியாது, நாங்கள் என்ன ஏதாச்சும் பைலேட்ரல் எக்ஸ்ட்ராடேஷன் ட்ரீட்டி உங்கள் கூட போட்டிருக்கோமா என்ன, நீங்கள் கேட்டோன்னே அப்படியே நாங்கள் தூக்கி கொடுக்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நாங்கள்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏன் அவங்க கிட்ட போய் கேட்கணும்? ஃபர்ஸ்ட்டு நம்ம கிட்ட எத்தனையோ வழிகள் இருக்கு. இப்போ இவங்க கொடுக்கல அப்படின்னு சொன்னா கூட இந்த ஹஃபீஸ் ஒரு அன்னோன் கன்மேனாலும் கொல்லப்படுவான், அவ்வளோதான் வித்தியாசம். நம்ம கிட்ட கொடுத்தாங்கன்னா இந்திய விதிக்கு உட்பட்டு தண்டிக்கப்படுவான், ஜெயிலில் அடைக்கப்படுவான். அப்படி இல்லையா, ஒரு அன்னோன் கன்மேனாலும் கொல்லப்படுவான், அவ்வளோதான் வித்தியாசம். நம்ம ரா அமைப்பு எவ்வளோ சைலண்டாக பல வேலைகளை பல நாட்டிலையும் பார்க்குறாங்க அப்படின்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இது மாதிரி ஆளுங்களை கொள்வது ராவுக்கு ஒன்றும் பெரிய விஷயமும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பட் இருந்தாலும் ஒரு சட்டம் அப்படிங்கிறத கடைபிடிச்சி எக்ஸ்ட்ராடேட் பண்ணுங்க, நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு இந்தியா வளைஞ்சு போகிறாங்க. ஸ்டேபிளான நாடாக இருந்தால் என்ன பண்ணணும்? ஓகே, இவன் ஒரு தீவிரவாதி, இவனால் இந்தியாவுக்கு ஒரு பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கு, இந்தியா தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டது, ஸோ இவன் அவங்கக்கிட்ட கொடுக்கறது தான் ஒரு கரெக்டான மேனர் அப்படின்னு அவங்க பண்ணணுமா இல்லையா? அதுவும் எத்தனை வருஷம் கழிச்சு இந்தியா கேட்குறாங்க. என்னை கேட்டால் அதுவே தப்பு. இத்தனை வருஷம் என்ன பண்ணீங்கன்னு நான் கேட்பேன் இந்தியாவில். பட் இதெல்லாம் மீறி இப்போ ஏதாச்சும் கேட்குறாங்க, சரி இவ்வளோ நாள் விட்டாங்க அப்படின்னு ஏதாச்சும் பண்ணலாம். பட் பாகிஸ்தான் பாருங்கள், டெரரிஸ்ட் தீவிரவாதத்திற்கு ஒரு ஆதரவாக தான் செயல்பட்டுக்கிட்டு வராங்க. அவனுக்கு கொடுக்குறதுல அவங்களுக்கு என்ன நஷ்டம்? பட் நம்ம நினச்சா பண்ணிட்டு போகலாம். நாமளும் இது மாதிரி ஏன் கேட்குறோம் அப்படின்னு ஏன் சார்பாகவும் ஒரு கேள்வி எழும்புது ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியா இதை இப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கணுமா, இல்லை அந்த அன்னோன் கன்மேன் அப்படிங்கிற பேரில் ஹேண்டில் பண்ணணுமா அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் கமெண்ட்டாக நீங்கள் உங்கள் மனசில் தோன்றதை இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் இதோட இந்த செய்தியை நம்ம முடிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆயுதம் அறிவோமில். அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ மக்களே. அண்ட் ஒன்ஸ் அகைன் விஷ் யூ வெரி ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி நியூ இயர். நன்றி, வணக்கம்.